முக்கியமான ஒரு செய்தி கவனமாய் கேட்க அன்பாய் கேட்கிறேன். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் அதிகமாய் பேசப்படுகிற ஒன்று இந்த மந்திரங்கள், தந்திரங்கள், பில்லி சூனியம். இது ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதை, இது ஒரு மாயை. இல்லை, உண்மைகள் இருக்கலாம், ஆனாலும் இது ஒரு தவறான கருத்து. இது நம்புகிற மக்கள் ஏராளம். அதாவது தேவனிடத்தில் கேட்டு விசாரிப்பதற்கு மாறாக அதற்கு நேரமில்லை, பொறுமை இல்லை. எனவே இன்றைக்கு மாற்று வழிகளை தேடி அலைகிற மக்கள் ஏராளம். அதை ஆண்டவர் அறியாத மக்கள் செய்யலாம், ஆனால் ஆண்டவர் அறிந்த மக்கள் செய்வது தவறு. இன்றும் ஆண்டவர் அறிந்த மக்கள் நாள் பார்ப்பது, இந்த ஜோசியம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, முகூர்த்த நாள் பார்ப்பது இன்றும் அநேகர் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் பல நேரங்களில் தங்களை அதாவது வாழ்க்கையில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு உண்மையான காரணம் என்னவென்று அறியாமல் அடுத்தவர்களை குறை சொல்லுவது. அவர் மந்திரம் பண்ணிட்டார், அவர் எனக்கு சூனியம் வச்சுட்டார், இது எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை. திருமறை மிக அழகாய் சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னாகமம் 23:23. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இந்த யாக்கோபு என்ற இடத்துல உங்கள் பெயரை போட்டு வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு நாளும் பொய் சொல்வதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இது வேதத்தினுடைய சத்தியம். ஆனால் இன்றைக்கு அதை விசுவாசிப்பதற்கு மாறாக உலகத்தையும் ஜோசியங்களையும் இன்றைக்கு வித்தியாசமான ஊடகங்களிலே பார்க்கலாம். பலமான நாள்தோறும் இது வருகிறது. இந்த நாள் எப்படி? அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கருத்தில் வைத்திருக்கிறார். காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது, நேரங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. இன்றும் அதை பார்க்கிற மக்கள் ஏராளம். ஒரு காலத்தில் நானும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. ஆனால் என்றைக்கு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேனோ, இந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை.